ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் குட் மார்னிங். நான் வந்து உங்கள் கேஎஸ் ஓமேட்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னாக்கா, இன்றைக்கி வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி அம்மா வந்து காலையிலே பீஃபுன் குறைங் கோழிக்கு எடுத்துகிட்டு போட்டு எப்படி பிரட்டினாட்டதை காமிக்க போகிறாங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எடுத்து வச்ச கடுகு தளிப்பை கொதிக்க சுட வச்ச எண்ணெயில் போட்டு சேர்த்துக்கிட்டு, அப்புறம் வெட்டி வச்ச பூண்டையும் 2 வெங்காயத்தையும் அதில் சேர்த்துக்கிட்டு, எடுத்து வச்ச கொஞ்சம் நெத்திலையும் அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா அது மூணுமே பொரிஞ்ச வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். சில வீட்டில் எப்படி செய்வானாக்கா, நெத்திலி, ஃபிஷ் பால், முட்டையெல்லாம் பொரித்து வச்சுட்டு தான் தனியாக அப்புறம் தான் பரட்டுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து என்னத்துக்கு பரட்டினாலும் சரி எல்லாத்தையும் அதுலேயும் ஒன்றா போட்டு தான் பொரிய வைப்பாங்க. ஸோ அந்த நெத்திலி, வெங்காயம், பூண்டு வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலராகி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, வெட்டி வச்சாங்களா ஃபிஷ் பால், அந்த ஃபிஷ் பாலையும் அதில் சேர்த்துக்கணும். சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 to 5 minutes அது நல்லா பொரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு, 2 முட்டை வந்து என் அம்மா எடுத்துக்கிட்டாங்க இந்த மீன்குழம்பு போடுறதுக்கு. ஸோ அந்த 2 முட்டையை வந்து உடச்சி அடித்து அதையும் வந்து அதை சேர்த்துக்கிட்டு அதுவும் பொரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணி, நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் சம்பூர் பண்ணிடணும். அதாவது நல்லா கிண்டிடணும். கிண்டினா அதெல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்றாகி சம்பூர் ஆயிரும். அது சம்பூர் ஆனதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து நான் மொழி சொல்லியிருந்தேன், கோழிக்கு எடுத்துகிட்டு போட்டு தான் மீன் பெட்ட போகிறாங்க. ஸோ எங்கள் அம்மா வந்து ஒரு பொங்குஸ் மீனுக்கு 3 கரண்டி கோழிக்கு எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அந்த கோழிக்கு எடுத்துலையும் அதை சேர்த்துக்கிட்டு, மறந்துடாமல் தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி சேர்த்து தான் அந்த கோழி எடுத்து வந்து நம்ம வேக வைக்க முடியும். வேக வச்சா தான் அதோட அந்த வாடெல்லாம் போய் அது நல்லா அருமாவை கொடுக்கும். ஸோ நல்லா வேக வச்சதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப முக்கியம். ஸோ உப்பு வந்து உங்கள் விருப்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து அந்த பேஸ்ட்டை வந்து கொதிக்க வைக்கணும். ஏன்னா அந்த வாடெல்லாம் போய் ஒரு நல்லா வாசனை வர வரைக்கும் கொதிக்க வச்சதுக்கப்புறம் தான் அவிச்சு வச்சாங்க பீஃபுனே, அந்த பீஃபனை வந்து அதில் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு அந்த பீஃபன் வந்து நல்லா கிண்டணும். நல்லா கிண்டி அந்த பேஸ்ட்டோட மிக்ஸ் ஆகி அந்த ஃபிஷ் பால் எல்லாம் சம்பூர் ஆகி அந்த மீனில் இதாகி வர்ற வரைக்கும் நல்லா கிண்டிட்டோன்னா கலர் மாறிடும். கலர் மாறினதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் கருப்பலையும் சோப்பு மிளகாவும் சேர்த்துக்கிட்டாங்க லடு மேரா. ஸோ லாடை மேலே சேர்த்துக்கப்புறம் தான் நீங்கள் மீன் இறக்கி வச்சு சாப்பிட்லாம். இன்றைக்கி என்னோடய வீடியோவை பற்றி யாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சோ மறந்துடாமல் ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக இந்த வீடியோவை ரீபோஸ்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் போய் சேரட்டும். தேங்க்யூ காய்ஸ்.